ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஐப்ரோஸில் வந்து எல்லாரும் எடுக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதில் பேசிக் மிஸ்டேக் என்னென்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நம்மளுடைய கையை வந்துட்டு எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், எப்படி எடுத்தால் வந்துட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம எடுக்காமல் ஐ மீன் நிறைய உள்ளெல்லாம் போய் எடுத்துருவாங்க. ஒரு இடம் எடுப்பாங்க, ஆனால் எங்கெங்கேயோ போய் எடுத்துருவாங்க. இதெல்லாம் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே ரைஸ் ஆகிருக்கணும், ரைட் ஹேண்ட் வந்து கீழே ரைஸ் ஆகிருக்கணும். ஸோ பொசிஷன் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த பொசிஷனில் இருக்கணும். இந்த பொசிஷனில் இருக்கும்போது இப்படி மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம முடி பேஸ் இருக்குது பாருங்கள், இப்படி லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு ஒரே லைனாக அப்படியே ஒரு லைன் இப்படி எடுத்தோம்னா ஒரே லைனாக வந்து அழகாக க்ரியேட் ஆகும். பாருங்கள், இப்படி மேலே எடுத்துட்டு இப்படி எடுத்தோம்னா அப்படியே ஒரு லைன் க்ரியேட் ஆகும். ஸோ அப்படியே வரணும். ஸோ எக்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த எண்டில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கை என்ன வரணும், லெஃப்ட்டு வந்து கீழே வந்துடணும், ரைட்டு வந்து மேலே வந்துடணும். தெரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு எடுக்கிறதுக்கான பொசிஷன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, உள்ளே போகக்கூடாது, ஐப்ரோக்கு உள்ளே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு கீழே தான் பண்ணணும். இப்படி கீழே லைனில் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். கீழே இருக்க லைன்ஸில் எக்ஸ்ட்ராஸ் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லைனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் வந்து கரெக்டாக க்ளீன் ஆகும். அதே மாதிரி மேலே பாருங்கள், ஒரே லைனாக போய்ட்டு ஹேண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக வச்சுட்டு அப்படியே அவ்வளோதான். தெரியுதுங்களா? அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த கை வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கை மேலே ரைஸ் ஆகும், லெஃப்ட் கை கீழே. இதுதான் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.